Hi, நான் தீபா. Welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு வாணலி வெச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு, இது பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 வெந்தயம் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க இந்த பூண்டு பல்லை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். கொஞ்சம் வெள்ளைப்பூடு சரி வெங்காயமும் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 பெரிய சைஸ் வந்து தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும். இதோட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் சீரகம் பொடி, கொஞ்சோண்டு மிளகு சீரகம் பொடி போட்டிருக்கேன், பொடி பண்ணி போட்டிருக்கேன். அதோட குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கட்டும். அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது வந்து மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். குழம்பு இப்பயே வந்து நல்லா அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் இதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வந்து இது கொதிக்கிட்டோம். நமக்கு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு. இப்போ நமக்கு மல்லித்தலை தூவி இதை நம்ம இறக்கி நம்ம வந்து சாதத்தோடு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். இதோ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு. நம்ம இதை சாதத்தோடு இப்போ வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாசிப்பருப்பு கூட்டு இதுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். அப்பளம் பொரிச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.